நெல்லையப்பா, இது என்ன சோதனை? என்ன நடக்க போகிறதோ? மக்களே உஷார்! திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழா என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்று அந்த தேர் திருவிழா துவங்கியது. முக்கிய பிரமுகர் பலரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். அப்படி இருக்கையில் தேரை இழுக்கும் பொழுதே 3 வடங்கள் அருந்து விழுந்துள்ளது. தேரில் மொத்தம் 4 வடங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர் திருவிழா வரலாற்றிலேயே இதுவரை வடம் அருந்து விழுந்தது இதுவே முதல் முறை. 518 வருடங்கள் அருகாத கயிறு இன்று அருந்து விழுந்து உள்ளது. இதை பக்தர்கள் அனைவரும் அபசகுனமாக பார்க்கின்றனர். என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்திலும் உள்ளனர். இதை பற்றி சமூக வலைதளங்களில் ஒருவர் பேசிய ஆடியோ மிகவும் வைரலாக பரவி வருகிறது. அதை தற்பொழுது பார்ப்போம். இப்போ நெல்லையில கோவில் திருவிழால ஒரு அபசகுனம் ஏற்பட்டதா நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? அது திருநெல்வேலி மாநகரில் இன்னைக்கு நெல்லை பெருமுறை தேர் திருவிழா கிட்டத்தட்ட 518 வருஷமா இந்த தேர் திருவிழா நடந்திருக்கு. எந்த வருஷமும் தேரினுடைய வடம் மறந்ததே கிடையாது. இன்னைக்கு இவங்க தேர் வடம் பிடிச்சாங்க. எம்எல்ஏ, கலெக்டர், எம்பி, கலெக்டர் எல்லாரும் வந்து தேர் வடம் பிடிச்சாங்க. நிலையத்தை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட தேர் வரல. கோவில இருந்து வெளியில வரலீங்களா சார்? ஒரு இன்ச்சு கூட தேர் நகல்ல. நகல்றதுக்கு முன்னாடியே 4 வடத்துல 3 வடம் அறுந்து போச்சு. எந்த வருஷமும் இப்படி ஒரு அவசரம் நடந்ததே கிடையாது. இது முன்னாடியே பராமரிக்கலையா சார்? 20 வருஷம் ஆச்சு சார். ஒவ்வொரு வருஷமும் நாம சொல்றோம், 5 வருஷமா இந்த மொழியும் சொல்லிட்டு இருக்கிறோம். பக்தர்கள் சொல்றாங்க, தேர் வடத்தை மாத்துங்க, தேர் வடம் டேமேஜ் ஆகிருக்குது. ஏற்கனவே வந்து 200 அடியா இருந்த வடம் வந்து இப்ப நல்ல முள்ள சுருங்கி அந்த வந்து 150 அடியா வந்தாச்சு. இன்னமும் இதை வச்சு ஒப்பேத்தாங்க. 5 வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கும். சௌடங்கால சங்கமாக இந்து சமயம் இருக்கிற அதை பத்தி கவலைப்படவே இல்லை. இப்போ வந்து இப்ப பாருங்க, 3 வடம் நல்ல வேலைக்கு இன்னைக்கு வந்து இறைவன் வரல, நெல்லையப்பர் வரல, ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது வரல. ஸ்டார்டிங்ல அந்த நிலையத்தில் நிற்கும் போது அந்த போச்சு. இதுக்கு ஆரம்பிக்கும் போது இது ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இருந்ததுன்னா அந்த கூட்டங்கள் செல்ல எத்தனை பேருடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். இது யார் பொறுப்பாவா? இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பாகுமா? இல்ல முதலமைச்சர் பொறுப்பு? எல்லாரும் இரங்கல் சொல்லிட்டு போயிடுவாங்க. இறைவன் வரலால இன்னைக்கு அப்படி ஒரு அசம்பாவம் நடக்கல. ஆனா அது நடந்திருக்கும். இன்னைக்கு 3 வடம் அனுப்பி போச்சு சார். எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஒண்ணு போல இழுக்கிறாங்க. போர்ட்ஸை இழுக்கும் போது அருந்தா அவ்வளவு கீழே பண்ணுவான். கோவில் நிர்வாகிகள் முன்னதாகவே அதை பார்க்கலையா சார்? ஏற்கனவே பல இடங்கள்ல தேரோட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. அப்பவே என்ன பண்ணாங்க, தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிடபிள்யூடி இன்ஜினியர் வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை கொடுத்தது. அப்ப இந்த நெல்லையப்பர் கோயிலுடைய தேரோட்டத்தை எந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் ஆய்வு பண்ணார்? அப்ப கலெக்டர் இதை பத்தி கவலைப்படலையா? திருவிழா கலெக்டர் வேலை முடிஞ்சு போச்சா? கலெக்டர் ஆய்வு நிற்கணுமா? ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் வச்சு ஆய்வு நிற்கணுமா? வடம் தாங்குமா, இப்போ இந்த வெயிட் தாங்குமா அப்படிங்கறத பத்தி இது பண்ணுமா? இப்போ இந்த இது முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்து போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, திருச்செந்தூர் வடத்தை கொண்டு வந்து வச்சு இப்போ இழுத்தாங்க. அது அடுத்த அரை மணி நேரத்துல அந்து போச்சு. ஆமா, 2வது. ஏன்னா திருச்செந்தூருடைய தேர்னுடைய வெயிட் வேற, நெல்லையப்பருடைய தேர் வெயிட் வேற. இல்ல அதையும் கவனிக்கலைங்களா அந்த அதிகாரிகள்? இது பொருத்தமா இருக்குமா அப்படின்றது அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார். அவசரத்துக்கு அவங்க என்னத்தை அடிச்சா அதுதான் பண்றாங்க. முறையா இவங்க வந்து திருவிழாவை நடத்துறதுக்கு உண்டான முறையான எந்த ஏற்பாடுகளும் பண்ணல. நாம 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் நடத்த மாட்டேங்க. இவங்க கூட்டம் போடுறாங்கல்ல திருவிழாவுக்கு, ஆய்வு கூட்டம். அதிகாரிகள் 10-20 பேர் உட்காந்துட்டு அதிகாரி அவ்வளவு வெளியூருக்காரங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? எந்த வருஷம் தேரோட்டம் பார்த்துருப்பாங்க? உள்ளூர்காரங்கிட்ட கூப்பிட்டு, பக்தர்களை கூப்பிட்டு, ஆன்மீக அமைப்புகளை கூப்பிட்டு, இந்து அமைப்புகளை கூப்பிட்டு கேட்கணும், தேரோட்டம் நடக்குது, இல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன செய்யணும், இப்படிங்கிற ஆய்வு கூட்டம். அதிகாரிகளுக்கு வந்து டீ சம்சா சாப்பிட்டு போறதோட முடிஞ்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். யார்கிட்ட இவங்க ஆலோசனை கேட்கறாங்க? இவங்களே உட்காந்துட்டு ஆய்வு பண்ணிட்டு இவங்களே இது பண்ணிட்டு போனா இதுதான் நடக்கும். அதுதான் நடந்திருக்கு. இவங்க அறநிலையத்துறையோ நிர்வாகமோ இதை பத்தி கவலையே படலை. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு மீண்டும் என்ன சார் அடுத்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்களா இல்லையா சார்? இல்லைப்பா, டெம்பரவரியா அடுத்த பக்கத்துல உள்ள கோயில்கள்ல இருந்து வடத்தை வாங்கி கொண்டு வந்து இழுத்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதுல வந்து 2 மணி நேரம் வந்து தேர் டிலே. இன்னைக்கு டிலேங்கிறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. தேர் ஆரம்பிக்கும் போதே வடம் அன்று மக்கள் கீழே விழுதான்னா எவ்வளவு பெரிய மனசுக்கு சங்கடமான விஷயம். உண்மையிலேயே இந்த மக்கள், திருநெல்வேலி மக்கள் ரொம்ப சென்டிமெண்டான ஆட்கள். அவங்க ரொம்ப அபசகுணமா தான் நினைக்காங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் சரியா செய்யவில்லையா எப்படிங்க சார்? முழு காரணம் இந்து சமய அறநிலையத்துறை நோக்கிய செயல் குறைவு, கவனக்குறைவு தான் காரணம். இவங்க அதை பத்தி கவலைப்படலாம். உண்டியில் பணத்தை எண்ணிட்டு போறாங்க, புத்தக பணத்தை அள்ளிட்டு போறாங்க. கோயிலுக்கு டெவலப்மெண்ட்டை பத்தி இவங்க கவலைப்படலாம். இப்போ பாருங்க, அதுவே ஃபுல்லா ரோடு போட்டிருக்கிறாங்க. ரோடு என்ன இந்த இதுல அண்டர் கிரவுண்ட்ல இபி லைன் கொடுத்தோம்னு சொல்லி தோண்டி வச்சாங்க. கோயில் தேரோட்டத்துக்கு கொடியேறினதுக்கு அப்புறம் தான் அந்த தோண்டினதே சிமெண்ட் போட்டு பூசுறாங்க, காங்கிரீட் போட்டு பூசும் போதே சொல்றாங்க இது சாதாரண ரோடு தான் நினைக்காங்க,
தேரோட்டம் வரக்கூடிய 1000 டன் பல 1000 டன் இருக்கக்கூடிய தேர் போகக்கூடிய வீதி அதை பாருங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா அவங்க வந்து காங்கிரீட் போட்டு போயிட்டாங்க. இப்ப அவ்வளவு இடத்துலயும் தேர் நீங்க ஒரு அருகே வந்து சுத்தி பாருங்க, அவ்வளவு இடத்துலயும் இவங்க போட்ட காங்கிரீட்ல ஃபுல்லா தேர் உள்ள போய் பதிஞ்சிருக்கு. சக்கரம் பதிஞ்சு வெளியில வர முடியாம அதுல 1/2 மணி நேரம் போராட்டம். இந்த சம்பவம் நடந்திருக்கா சார் இன்னைக்கு? ஆமா பாருங்க, அம்மன் சந்தைக்கு முன்னாடி கீழரது வீதியிலையும் தெற்கிறது வீதியிலையும் பல இடங்கள்ல இவங்க போட்ட சிமெண்ட் ஒட்டு போட்டாங்களே அது ஃபுல்லா உள்ள போய் பதிஞ்சு அதுல பேர் 1/2 மணி நேரம் அதுல உட்காந்து போராடிட்டு சக்கரை உள்ள மாட்டி இவங்க தேரோட்ட நடத்த பண்ணாங்க. எந்த முன்னேற்பாடுகளும் பண்ண ஏதோ மக்கள் தேர் வைப்போம் அது பாடு போகுங்கிற மாதிரி இருக்கு. எந்த முன்னேற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகமும் சரி தமிழக அரசாங்கமும் இந்து சமயம் ஒரு துளியும் செய்யல. அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். இதுலயாவது அவங்க பாடம் கற்றுக்கிட்டா நல்லது. ஓகே சார், நன்றி சார். நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.